ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே கண்டிஷன்ஸோட தான் வரும். ஆமென். கண்டிஷன் இல்லாத ஆசீர்வாதம் கிடையாது. ஆமென். இதை செஞ்சா இது கிடைக்கும். அதான் ஆண்டவருடைய நியதி. அப்போ ஆண்டவருடைய வார்த்தைகளை, கட்டளைகளை கருத்தாய் கேட்டு கவனித்து அவைகளின் படியாக நாம வாழும் பொழுது கர்த்தர் எப்படி வாழ வைப்பாராம்? சுகமாய் நம்மை வாழ வைப்பார். அப்ப ஆண்டவர் என்ன கட்டளை கொடுக்கிறார்? இந்த குறிப்பிட்ட பகுதியில பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு 7வது வருஷமும் தேசம் கர்த்தருடைய ஓய்வை கொண்டாட. அப்படியானால் நம்முடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, நம்முடைய காரியங்களுக்கு தகுந்த மாதிரி நாம் இந்த வார்த்தை எடுத்துக்கொண்டால், ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் கர்த்தரை நாம் கொண்டாட வேண்டும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவனை நாம் என்ன செய்யணும்? கொண்டாட வேண்டும். இதுதான் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு நியமம், ஒரு கட்டளை. என்ன அர்த்தம்? அந்த ஓய்வு நாள் என்று சொல்லப்படுகிற அந்த ஆராதனைக்குரிய நாள்ல என்ன செய்யக்கூடாதுங்க? வேற எந்த வேலையும் செய்யாம கர்த்தரை மாத்திரம் ஆராதிக்கணும்னு சொல்றாரு.